எங்கள் உரிமையை பெற்றிடுவோம் தமிழக அரசு எங்கள் சிறுமையும் கொட்டும் விவசாய் கேட்கிறவே தமிழக அரசு உங்கள் பாதைகள் எங்கள் முழக்கம் வெற்றிடவே அம்ச எங்கள் உரிமைகளை எங்கள் சமூகத்திற்கு அண்ணா சமூகத்திற்கு தந்திடு இடஒதுக்கீட்டு 5% ஒதுக்கீடு தந்திடு அவன் இல்லாமல் தந்திடு சாதி பட்டியலில் பெயர் மாற்றம் எழுதிடு சாதி பட்டியலில் பெயர் மாற்றம் எழுதிடு தமிழக அரசே வணக்கம். தா வசந்தன், வீரபத்திர ராஜகுல பேரவை நிறுவன தலைவர். இன்றைய தினம் 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வீரபத்திர ராஜகுல பேரவை சார்பாக இந்த சென்னை மாநகரிலே ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சுமார் 80 லட்சம் சமூக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் சமுதாயத்திற்கென்று ஒரு எம்பிசி பிரிவில் 5% இடஒதுக்கீடு உள்ளிட்ட ஒரு 7 அம்ச கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த ஆளும் அரசாங்கமும் சரி, இதற்கு முன் ஆண்ட ஒரு அரசாங்கமும் சரி, எங்களுக்கென்று எந்த ஒரு சலுகையும் இது நாள் வரை கொடுக்கவில்லை. எங்கள் சமூகத்தை புறக்கணித்தே வந்து கொண்டிருக்கிறது. இதனை கண்டிக்கும் விதமாக இன்றைய தினம் ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமை நாங்கள் நடத்துவது என்று முடிவு செய்து, எங்கள் சமூக மக்கள் இதுவரை போராடாமல் ஒரு போராட்ட களத்திற்கு வராமல் இருந்த எங்களுடைய சமுதாய மக்கள் இன்றைய தினம் ஒரு போராட்டத்திற்கு உள்ளாகி இந்த வீதிக்கு வந்திருக்கிறார்கள். எங்களுடைய உரிமைகளை பெற்றிடுவோம் என்ற ஒரு முழக்கத்தோடு, ஒரு நெஞ்சுரத்தோடு இந்த தலைநகர் நோக்கி எங்களது சமூக மக்கள் வந்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடஒதுக்கீட்டு சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கும், எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் தமிழக
அரசியல் கட்சிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய வீரபத்திர ராஜகுல பேரவையின் முழு ஒத்துழைப்பையும் தந்து அவர்களை இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடை செய்வோம் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டமானது சுமார் ஒரு 500 எங்களுடைய சமுதாய மக்கள் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தியிருக்கிறோம். இதற்கு முன் நாங்கள் திருச்சி மாநகரிலே இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாநகரிலும் இதே போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த சென்னை மாநகரில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது இப்படியே தொடருமானால் எங்களுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து நாங்கள் அடுத்த கட்டமாக எங்களுடைய பேரவையின் எல்லா பொறுப்பாளர்களையும் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.